திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகத்தை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி இவைகளெல்லாம் முறையாக பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, ஸ்ரீதேவ ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயன். முதலில் 4 பெருமக்கள் துதி. ஸ்ரீதேவையா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்குகிறது. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவடூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். 4 குற்றாலும் உயிர் துணை. நன்றி ஐயா. சிவாயன். அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. சரஸ்வதி அம்மா வாங்க. சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. சிவாயனம். திருஞான சம்பந்தர் வாகேசர் சுந்தர திருவாத ஊரர் மற்றை, திருஞான சம்பந்தர் வாகேசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூரர் தெள்ளு போதுருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மறுவு பொருளோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒரு கீர கல்லாடனார், ஒன் கபிலர் பரன்மன இளம்பெருமானோடு ஓங்குமதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பிகாண்டார் நம்பி சேக்கிழாரும், சிவனரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே, சிவனரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி ஐயா.
சம்பளம். அடுத்து திருமுறை கோயில் அடைதல். வந்தவாசி செண்பகவல்லியம் ஆகுமா? அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய இருக்கடு தவறுகிற இடம் போவாமா, மெதுவா கேக்குது. அருட்பெருகு இப்ப சூப்பரா கேக்குது. உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருக்கதவும் திறக்க. வாங்க ஞானப்பிரகாசம் ஐயா வாங்க. பெருமான் பேரானந்தத்து. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்தும் பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறற்றாதே திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. சங்கரையா வாங்க. பெருமகளுக்கும் இனிய காலை வணக்கம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுட தியல்வேன் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செய்யுறு கமல கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இப்பிறப்பறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன பெருமானை நம் உள்ளத்திலே எழச் செய்து இன்றைக்கு நாம் திருவாசகத்துல அந்த திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 318வது நாளாக திருவாசகத்தில திருச்சதகம் என்ற பகுதி இது வரைக்கும் 4 அகவல் படித்தோம். 5வது திருச்சதகம். இது பக்தி வைராகிய விசித்திரம் என்ற தலைப்பிட்டிருக்கிறார்கள். இதுல 10 பகுதியாக பிரித்திருக்கிறார்கள். முதல்ல மெய்யுணர் என்ற பகுதியில முதல் பாட்டு பெருமானை போற்றி சயசய போற்றி போற்றி எங்க அந்த போற்றி தொழில முடிச்சோம். அதையே அந்த சொல்லையே இங்கேயும் பயன்படுத்தி பெருமானே போற்றி சயசய போற்றி என்பதை எப்படி சொல்ல வேண்டும் என்று விளக்குகிற முதல் பாடல் மெய்தானரம்பி விதிர் விதிர்த்து. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பத்தி படிச்சா சரியா இருக்கும் ஐயா. பாட்டு தானே, ஆளுக்கு ஒரு பாட்டு. ஆளுக்கு ஒரு பாட்டு. சரி. அகவல் முடிஞ்சிச்சு இல்லையா? 4 அகவல் முடிஞ்சிச்சு. இனிமேல் ஒரு பாட்டு. ஆமா. தனித்தனி பாட்டு. ஸ்ரீதேவி ஆரம்பிச்சு வைங்க. மெய்தான் அருவி.
திருச்சிற்றம்பலம். எங்கள் வாத ஊரண்ணலா திருவடிகள் போற்றி போற்றி. மெய்தானரும் விதி விதித்து உன்விரையாக்களற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவித்து உன்னை போற்றி தய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நான் பெருமானை வணங்குவது பெருமான் என்னை கண்டு கொள்ள வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு இத ஆரம்பிக்கிறார். வாழ்க வாழ்க. இரண்டாவது பாட்டு கொள்ளேன் பிறந்துட்டு. நடராஜ ஐயா வாங்க ஐயா. அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதான் வந்துடுறேன். திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகெடினோம் நல்லே நினதடியாரொண்டு அல்லால் நரகம் புதினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெறின் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. என்னை கண்டுகொள்ளே என்று சொன்ன மணிவாசக பெருமான் இந்த இடத்துல உன்னை தவிர நான் வேற யாரையும் பாடமாட்டேன்பா, உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனை என்று பெருமா ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற ஓரிரை கொள்கையை வற்புறுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. தனலட்சுமி அம்மா வாங்க. தனலட்சுமி அம்மா. இருக்காங்களா லைன்ல? தனலட்சுமி அம்மா இருக்கீங்களா? பாருங்க ஐயா. வாங்கம்மா. மூணாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். உத்தமன் தன் உடையான் அடியே நினைதுருகி மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிதவரும் தத்தமனத்தன பேச என்னான்று சொல் காவதுமே. ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்தவரும் தத்தமனத்தன பேச என்னான்று கொள் சாவதுமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க. உன்னையல்லாது எங்கள் உத்தமன் என்ற அந்த ஒரு தெய்வம் எங்க இருக்குதுன்னு ஊரா போய் தேட வேண்டாம்பா, அவன் மனசுலயே இருக்கிறான். ஊரூர் தெரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச பெருமான் உன் மனசுக்குள்ள அவன் பேசுகிறான், அதை நீ கேளுப்பா அப்படின்னு சொல்றார். வாழ்க வாழ்க. நாலாவது பாட்டு சாவ முன்னாள். லலிதா பாலசுந்தரா வாங்க. சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகத்தென்று நஞ்சமஞ்சு ஆவாயன் தாய் என்று அவிதாயிடும் நம்மவரவரே மூவரென்றே எம்பிரனோடும் எண்ணிவின் ஆண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்தே என பாவம் திரிதவரே தேவரென்றே இருமாந்தென்ன பாவம் திரிதவரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா.
இருமாந்து இருப்பன்கொலோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு சிறுமானேந்திதன் சேவடிக்கீழ் சென்றங்கு இருமாந்து இருப்பன்கொலோ என்ற செல்கதி காட்டிடப் போற்றும் திரு அங்கமாலை நினைவுபடுத்துற மாதிரி இங்கே தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே என்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு தவமே புரிந்தில. சிவாய நம்மையா. திருச்சிற்றம்பலம். வாங்க. திருச்சிற்றம்பலம். தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாதிரஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள் யாம் சிவமே பெற்று திரு எய்திற்றிலேன் நின் திருவடிக்காம் பாவமே அருளு கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரணி பாவமே அருளு கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரணி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. முதன பாட்டுல தேவரென்றே இருமாந்து இருப்பேன் என்று சொன்ன அந்த தேவன் யாருன்னு கேட்டா அவன் சிவம் என்று சொல்லி, அந்த சிவத்துக்கு என்ன பேரு? திரு என்று பெயர். திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்று பொருள் சொன்ன மணிவாசக பெருமானுடைய பாடல். திரு சிவமே பெரும் திரு எய்திற்கே. திருன்னா எல்லாரும் லட்சுமி செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்று பொருள் சொல்கிற திருவாசக பாடல். சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் என்று சொல்லுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த 6வது பாட்டு பட்டம்மாள் வாங்க. படிங்கப்பா. அடுத்தது பட்டம்மாள் படிப்பாங்க. வாங்க. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். 6வது பாட்டு பறந்து பல் மலர் இட்டு முட்டாதடி ஏகிரைஞ்சி இறந்தனலாமே கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கல்வனே நின்றன்வார் கடல் கண்பனக்கு நிறதாரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே நிறதாரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. அந்த திருவாகிய சிவத்தை எப்படி வழ வேண்டும்? பறந்து பல்லாய் மலரிட்டு வழிபட வேண்டும். அப்படி மலரிட்டு வழிபட்டால் அவன் எனக்கன்வான் நிரந்தரமாய் அருள் செய்வான். நிரந்தரமாய் அருளாய் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த 7வது பாட்டு முழுவதும் கண்டவனை. தர்ஷன் பாடுறானா கேளுங்க ஐயா. லைன்ல இருக்கிறானா கேளுங்க. பாட்டு பாடுறேன் ஐயா. 8வது பாட்டு. 7வது பாட்டு பட்டமா 8வது பாட்டு தர்ஷன். ரைட். வாழ்க. சரிங்க ஐயா. முழுவதும் கண்டனை படைத்தான் முடி சாய்ந்து முன்னால் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பீரான் கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி கதீலியாய் உழுவையின் தோல் உடுத்து உன் மத்தம் மேல் கொண்டு ஒழிதருமே. திருச்சிற்றம்பலம். தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் ஆன்மகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கொண்டு கொண்டேன் என்று சொல்லி பெருமானை பல்லாய் மலரிட்டு வழிபட்டால் அவன் அப்பாலான் என்று சொல்விட இப்பாலான் என்று சொல்லி அவன் எங்கெங்கயோ இருக்கிறான், எங்கெங்கயோ போய் தேடுவானா, அவனுடைய உள்ளத்திலே இப்பாலான் நம் உள்ளத்திலே இருக்கிறான் என்ற செய்தியை சொல்கிற பாட்டு. வாழ்க வாழ்க. 8வது பாட்டு தர்ஷன். ஊழிதரு காலம் கனனும். திருச்சிற்றம்பலம். உழித்தரு காலும் காலும் கனனும் பூனலோடு மண்ணும் விண்ணும் இழித்தரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் ஊழித்தரு காலத்த உள்ளடியேன் செய்தவள் வினையை கழித்தரு காலமும் ஆயவை காத்து எம்மை காப்பவனே.
திருச்சிற்றம்பலம். இயற்கை தான் இறைவன், இறைவன் தான் இயற்கை என்று சொல்லி அவன் காலும் கனலும் புனலோடு வெண்ணும் மண்ணும் என்று ஐம்பூதங்களா இருக்கிறான். அந்த பெருமான் நம்மை கால தத்துவத்தின் மூலமா ஆட்கொள்ளான். நேற்றும் இன்றும் நாளையும் நம்மை ஆட்கொள்கிற காலதத்துவனாக அவன் இருக்கிறான் என்பதனாலே கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே. வாழ்க வாழ்க. 9வது பாட்டு. கணபதி ஐயா வாங்கய்யா. கணபதி ஐயா வாங்க. வாங்கய்யா. கணபதி ஐயா சிவாய நம. சரிங்க சரிங்க. வேற என்ன பாட்டு சொல்லுங்க, அடுத்தவங்கள பாட்டு சொல்லுங்க. சொக்கம்மாள் வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பேரான் பனி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே பூவம் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே பூவம் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் ரொம்ப பெருமையுடையன்னு சொல்லி அந்த பெருமையை பார்த்து ஆட்கொள்ளவில்லை. எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்கிற அந்த சிறுமையை பார்த்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்ற எளிவந்த தன்மை. வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. புகவே தகேன். கார்த்திகேயன் ஐயா வாங்க. லைன்ல இருக்காரா? கார்த்திகேயன் ஐயா வாங்க ஐயா. கல்லூரி மாணவர் வாங்க. அடியன் படிச்சிட ஐயா. வாங்க. புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் கொல்லாமணியே தகவே எனை உனக்கு ஆட்கொண்ட தன்மையம் புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணி தன்னா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. பெருமானை அண்ணா என்று வழிபடுதல். பணித்தே அண்ணா அமுதே. அண்ணா என்றா உயர்ந்த, அண்ணாமலைனா உயர்ந்த மலை. அதனால பெருமானை அண்ணா என்ற சொல்லாலே வழிபடுவதற்கான சொல்லை காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. இதுவரைக்கும் பாடினது மெய்யுணர் என்ற முதல் பகுதி. அடுத்த 2வது பகுதியில அறிவுறுத்தல் என்ற 2வது பகுதி. நாடகத்தால் உன்னடியார் போல். அடியன் பாடுறேன் ஐயா. பாடுங்க. நாடகத்தால் உன்னடியார் போ நடைத்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகசி மணி குன்றே இடையார அன்புனக்கென் ஊடகத்தே நின்றுருக தந்தருளும் எம் உடையானே ஊடகத்தே நின்றுருவ தந்தருள் எம் உடையானே. பெருமான் மேலே ஆசை வைத்து அவனுக்கு என்ன தருவான் என்று கேட்பதை விட அவனிடத்திலே எதையும் எதிர்பாராத அன்பை வைத்து அந்த அன்பினாலே உருக வேண்டும் என்பதற்காக இடையறா அன்பு என்ற சொல்லை இங்கே பயன்படுத்துகிறார். அன்புதான் சிவம். வாழ்க வாழ்க. அடுத்து யானேதும் பிறப்பஞ்சேன். பரமேஸ்வரி அம்மா வாங்க. இருக்காங்களா? லைன்ல இருக்காங்களா? அடுத்து சொல்லுங்க. அவங்க வரல. லைன்ல இல்ல இருக்கியா? படிங்கம்மா படிங்கம்மா. அடுத்தது கார்த்திகேயன். ஐயா 12 தானேங்க ஐயா?
ஆமாமா ஆ, 12 யான் சிவாயனம் பிரபஞ்சம் யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதுனுக்கு என் கடவேன் யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பு அதனுக்கு என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணால் வான்மதித்தும் இரேன் தேனேயும் மலர் கொன்றை சிவனே எம் பெருமான் எம்மானே உன் அருள் பெரும் நாள் என்று என்றே வருந்துவனே மானே உன் அருள் பெருமான் எம்மானே உன் அருள் பெரும் நாள் என்று என்றே வருந்துவனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. உன்மேல் அன்பு செலுத்தி உருகுவதற்கு நீ என்னை என்றைக்கு ஆட்கொள்ள போறென்ற வருத்தத்தினாலே அன்பு செலுத்துவது. ஆனா பொன்னருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே என்று சொல்கிறார். பெருமானுடைய அருளுக்கு வருந்துதல். வாழ்க. அடுத்தது வருந்துவனின் மலர்பாதம். 3வது பாட்டு. கார்த்திகேயன் ஐயா வாங்க. நன்றிங்க. சிற்றம்பலம். வருந்தவனின் மலர் பாதம் மவை காண்பனாயடியேன் இருந்து நல மலர் புனையே ஏத்த நான் தோழும் பேர பொருத்திய பொற்சிலை குனித்தாய் அருள மதம் புரியாயே வருத்துவனற்று அமியேன் மற்றொன்றனே நான் ஆமாறே மற்றொன்றினே நான் ஆமாறே. நன்றிங்க. எதற்காக வருந்துதல்? பெருமானுடைய திருப்பாதத்தை காண்பதற்காக வருந்துதல். வருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் என்றாக. வாழ்க வாழ்க. அடுத்து அப்பா அடியேன் சொல்லலாமா? பாடுங்க பாடுங்க. 14வது பாட்டு திருச்சதகத்துல 14. ஆமாறு உன் திருவடிக்கே. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதான் தாழ்வாழ்க. எப்பொழுதும் என்னையில் நீங்காதான் அடியார் பெருமக்கள் பாத பொய்யாமல் சமர்ப்பாமி அடியார் பெருமக்கள் நானாவித பரிமாண மத சமர்ப்பாமி லாஞ்சன சமர்ப்பேன் அடியன் பாத பொய்யாமல் நமஸ்காரம். சிவாய சிவாய சிவா சிவாய நம. திருச்சிற்றம். ஆவாரும் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புருகேன் பூமாயி புனந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் முத்தேலே கோமானிந்து கோயில் தூகே மெழுகேன் கூத்தாடேன் தாமாரே விளைகின்றேன் சதுராரே சார்வானே கோமான் திருவடி திருக்கோயில் தூகே மெழுகே கூத்தாடே சாமாரே விளைகின்றேன் சதுராலே சார்வானே. சித்திரமணம் ஐயா. பெருமானுடைய திருவடிக்கு அகங்குழலின் அடையாளமாக செய்கிற வேலை எதுனா முதல்ல சிவநெறியில சரியை தொண்டு. அந்த சரியை தொண்டாகிய அந்த திருக்கோயிலை தூவுதல் மெழுகுதல் கூத்தாடுதல் என்று சொல்லி அதான் அந்த பக்தியினுடைய முதல் நிலை என்பதை காட்டுகிற பாடல். திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். அதுதான் நம்ம அப்பர் சாமியும் பாடி காட்டினார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு
புலர்வதன் முன் அலகிட்டு மழுக்கமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி அலை புனல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரான் இல்லை. அதனால முதல் செய்கிற தொண்டு திருக்கோயிலுக்கு போய் அந்த திருக்கோயிலை அந்த தூவுதலும் மெழுகுதல். தூவுதல்னா பெருக்கி சுத்தம் பண்றது, அதுக்கப்புறம் மெழுகுத தண்ணி போட்டு துடைக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய உள்ள தூய்மைகளை, உள்ளத்தினுடைய தூசுகளை அகற்றி அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்த என்பதற்கு அடையாளமாக அதை செய்து புறத்திலே செய்தால் அகத்தில் அது தானாக அமையும் என்ற வகையில் வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு, 16வது பாட்டு, வாழ்த்துவதும் வானவர்கள். வாங்க மல்லிகம்மா வாங்க. வானாகி மண்ணாகி படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வானாகி மண்ணாகியா? சரி. நேசமுள்ள அடியார்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் வளம் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வானாயே மண்ணாயே மலியாயே ஒளியாயே ஊனாயே உயிராயே உண்மையுமாம் இன்மையுமாம் போனாயே யான் எனதென்றவர்க்கு கோனாகி யான் எனதென்று அவர்க்கு அவரவரை கோத்தாட்டு வானாயே நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே வானாயே நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. யான் எனது என்ற செருக்கிறது அவன் எப்படி வாழ்த்ததுன்னு தெரியாது. அதனால யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுறதுனால அப்படி எப்படி சொல்லி வாழ்த்ததுன்னு கேட்கிறார். ஆனால் அந்த யான் எனது என்ற செருக்கு போனா எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி என்று வாழ்த்தையில் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. வாழ்த்துவதும் வானவர்கள். கோபால் சரிதா. எந்த பாட்டு சாமி? 16 திருச்சதகம் 16 8 5 16. வாழ்த்துவதும் வானவர்கள். திருச்சிற்றம்பலம். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்துமது கரமுரலும் தாரோயே நாயடியேன் பாழ்ந்த பிற பருத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே பாழ்ந்த பிற பருத்திடுவான் யானும் உன்னை பரவுவேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பரமண்டலத்திற்கும் பரமதா கூட்டு நீங்களெல்லாம் என்னிடத்தில் வாருங்கள் நான் உனக்கு ஆறுதல் தருகிறேன் என்ற வகையில பெருமானை பெருமானை வாழ்த்துனா மற்றவளா நம்ம வாழ்த்துவாங்க என்ற சுயநலத்துக்காக கடவுளை வழிபடுவதல்ல, என்னுடைய இந்த பிறவி போகணும் என்பதற்காக வழிபாடு. அதனால வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பருவனே. இரவாத இன்ப அன்புக்காக பெருமானை வாழ்த்த வேண்டும், சுயநலத்துக்காக வாழ்த்தக்கூடாது. நம்முடைய இந்த இரவாத இன்ப அன்பு வேண்டும் என்பதற்காக வாழ்த்த வேண்டும். அததான் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பருவனே என்று அந்த இறை வாழ்த்துக்கான காரணத்தை சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. பரவுவார் இமையோர்கள். 17வது பாட்டு. செல்வம். அம்மாங்க செல்வம். பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால் வேதம் குறவுவார் குழன்மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேலுன் அறவுவார் கழலினைகள்
காண்பாரோ அறியானே. அறவோவார் கடலினைகள் காண்பாரோ அறியானே. திருச்சிற்றம்பலம். அப்படி பார்த்த பிறப்பு அறுத்திடுவான் என்று இரவாத இன்ப அன்புக்காக பெருமானிடத்தில் இறைஞ்சினால் அவனுடைய திருவடி காட்சி நமக்கு நிச்சயமா கிடைக்கும். மறவுவார் கடலடைகள் காண்பாரோ அறியானே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 18வது பாட்டு. அறியானே யாவர்க்கும். தாமோதரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். அறியானே யாவர்க்கும் அம்பரவ அம்பலத்தும் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய் கழல் கீழ் பிறையார் தமலர் தூவேன் வியந்தலர் நயந்துருகேன் தரியேன் நானாமாறன் சாவேன் நான் சாவேனே. தரியேன் நானாமாறு சாவேன் நான் சாவேனே. நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. யான் பெரியவன் என்று சொன்னால் மற்றவர்களாம் பெரியவர்களாக தெரியும். அப்ப நம்ம அப்படி நினைக்கிற போது நமக்கு என்ன வரும்? மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கான வாழ்வு வரும். அதுதான் யான் சாவேன் நான் சாவேன் சொல்கிறார். ஆனால் அப்படி அல்லாமல் நான் பெருமான் தான் பெரியவன் நான் சிறியவன் என்று சொன்னால் அந்த பிறப்பு இறப்பு அற்றங்களை உருவாகும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 19. வாழப்பாடி வேணில் வேல் மரக்கணைக்கும். வாழப்பாடி சித்ராமா. திருச்சிட்டம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேன் சாமி. வேனில் வேல் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பானல் ஆர் கண்ணியர்க்கும் பதை துருகும் பால் நெஞ்சே ஓனேலாம் நின்றுருக புகுந்தாண்டான் என்று போய் வானூலான் காணாய் நீ மாலவா வாழ்கின்றாயே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம் சாமி. நான் பெரியவன் அவனை தேடி போனோம். ஆனா நான் சிறியவன் என்று சொன்னால் அவன் என்னை தேடி வந்து எனக்கு அருள் செய்வான். ஊனலாம் முருக புகுந்து ஆண்டான் என்று போய் என்னை நான் சிறுமைப்படுத்தி கொண்டால் அவன் வந்து என்னுள்ளே புகுந்து என்னை பெருமைப்படுத்துவான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாயிரை வாழ்கின்றாய் வாழாதிருந்து 20வது பாட்டு. சிவசெல்வி அம்மா வாங்க. சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. வாழ்கின்றாய் வாழாது நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆகின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் அப்படின்னு பாடினா பெருமான மணிவாசகர் நமக்கு கேடா சொல்லுவாரு. அது கேடு அல்ல. அந்த இடத்துல கேள் உனக்கு சொல்கின்ற நான் சொல்றதை நீ கேளுப்பா, பெருமானை ஏத்தாதே நீ வீணா போறிய அப்படின்னு நான் சொல்றதை கேளுப்பான்னு சொல்ற. கேள் உனக்கு சொல்கின்றேன். அது எல்லா பாட்டிலையும் கேடு உனக்கு கேடு பட்டான். கேடு நமக்கு மணிவாசகர் நிச்சயமா சொல்ல மாட்டேன். அதனால அந்த இடத்துல கேள் உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் விழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தே. பெருமானே உன்னை ஏத்தாத நானே போயிட்டேனே என்ற அந்த செய்தியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பகுதி சுட்டறுத்தல் என்ற தன்னுடைய செயலை அறுத்த 3வது. வெள்ளந்தாள் விரிசடையாய். போரூர் செண்பவல்லி அம்மா வாங்க. சொல்லுங்க ஐயா. நெஞ்சுக்கு தானே சொல்றாரு தூள்கின்றாய் கேடுன்னு. நெஞ்சுக்கு தான் சொல்றாரு. நெஞ்சுக்கு தான் நீதி சொல்றாரு.
ஆமையா, நெஞ்சுக்கு கூட கேடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அத செஞ்சுக்கு நான் சொல்றத நீ கேளுப்பான்னு சொல்ற மாதிரி பொருள் சொல்ல. எங்க ஐயா அப்படிதான் பொருள் சொல்றாரு. நெஞ்சுக்கு நான் சொல்றத நீ கேளுப்பான்னு சொல்ற மாதிரி இருக்கும். நெஞ்சுக்கு கேடு சொல்ல மாட்டாரு, நன்மைதான் சொல்லுவாரு அப்படின்னு எங்க ஐயா பொருள் சொல்லுவாரு அதுக்கு. இல்ல எவ்வளவு சொன்னாலும் நீ கேடுதான் சொல்ற அப்படிங்கிற மாதிரி பொருள். அது ரைட்டா. அப்படி ஒரு பொருள் காணலாம். அது வந்து உலகியல் பொருளா இருக்கும். அது கேடுன்றது உலகியல் பொருளா இருக்கும். ஆனா அருளியல் நிலையில பெருமான் வந்து உபதேச நிலையில கேள் உனக்கு சொல்கின்றேன்னு எங்க ஐயா பொருள் காட்டுவார். அதுக்காக நன்றி. உலகியல் பார்வை, அருளியல் பார்வை. உலகியல் பார்வையில நீ கேட்க மாட்டேன்றியா, நீ கேடு சொல்றியேன்னு சொல்றது உலகியல் பார்வை. ஆனால் அருளியல் பார்வையில குரு நிலையில இருந்து நான் சொல்றத நீ கேளுப்பா அப்படின்னு குருவாக இருந்து சொல்றதுனால அது கேள்வனுக்குன்னு எங்க ஐயா பொருள் காட்டுவார். அதனால சரிங்களா? வாழ்க வாழ்க. குரு வார்த்தை. வெள்ளம் தான் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தான் உறுப்புணலில் கீழ்மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க எனையாண்டாய்க்கு உள்ளம்தான் நின்றுச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீ வினையினேற்கே வெள்ளம்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீ வினையினேற்கே. நன்றி ஐயா. நெஞ்சம் கல்லாம் என்று நெஞ்சு கல்லாய் போச்சுன்னா மற்றவங்க சொல்லலாம் நமக்கு கெடுதலா தெரியும், கேடா தெரியும். ஆனால் நெஞ்சம் உருகினால் மற்ற சொல்ல கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் அப்படின்னும் பொருள் சொல்றாரு ஐயா. வாழ்க வாழ்க. அதனால அந்த நெஞ்சம் கல்லாம் அந்த கல்லை பிசைந்து கனியாக்கி தன்கருணை வெள்ளத்து அழுந்து வினைகடிந்த வேதியனைத்தான் வெள்ளந்தாள் விரிசடையா என்று பாடுவார்கள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து வினையிலே கடந்தேனே. உமா அம்மா வாங்க. குன்றத்தூர் உமா அம்மா வாங்க. திருச்சாத்த 32 வினையிலே கடந்தேனை. திருச்சதகம் 8, 25, 22வது பாட்டு. பத்மாவதி அம்மா வாங்க. சிவாய நம்மையா. ஆயனான் மறையவனும் நீயே ஏமா 22வது பாட்டுமா வினையிலே கிடந்தேனே. மன்னிச்சிங்க. வினையிலே கிடந்தேனே புகுந்து நின்று போது நான் வினைக்கேறேன் என்பாய் போல இணைய நான் என்றுன்னை அறிவித்தென்னை ஆட்கொண்டு எம்பீரா நானாக்கி இரும்பின் பாவை ஆய நான் பாடே நின்றாடே நந்தோ அலறிடேன் உலறிடேன் ஆவி சோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு முடிவறியேன் முதலந்தம் ஆயினானே நன்றி ஐயா. முதல் பாட்டுல நெஞ்சம் கல்லாம்னு சொன்னவர் இங்க இரும்பின் பாவைன்னு சொல்றார். நானே கல்லாவும் இரும்பாவும் இருக்கிறேன் அப்படின்றாரு. வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு ஆயனான் மறையவனும். தமிழரசி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்குகிறேன் சார். வாங்க. ஆயனான் மறையவன் 23வது பாட்டு. ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையான் ஆய நாயினே நாதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினே நாதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே அன்றி மற்றோர்
பேயனேன் இதுதான் நின் பெருமை அன்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நாயினேன் ஆதலையும் நோக்கிக் கண்டு நாதானே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் என்று சொல்லி அந்த நாய் இருக்கிற நன்றி குணத்தினாலே, அந்த நன்றி உணர்ச்சியினாலே நான் உனக்கு அன்பனானேன், உன்னோட நான் எதையும் எதிர்பாராத அன்பனாக இருக்கிறேன் என்று அன்பை முன்னிறுத்தி பாடிய பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து பேசில்தாம் ஈசானே. நித்திலாமா வாங்க. உமாமா படிக்கிறீங்களா? படி. அடுத்தது நித்திலாமா. சிவாய நம. திருச்சிற்றம்பலையா. பேசிந்தாம் ஈசனே எந்தா எந்தை பேசிந்தாம் ஈசனே எந்தா எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி பூசிதான் திருநீரே நிறைய பூசி போட்டியும் பெருமானே என்றுகின்றா நேசத்தால் பிறப்பிறத்தை கடந்தாட்டம்மை ஆண்டானே ஆவா வெள்ளக்கல்வா ஆண்டானே ஆவாவெல்ல கல்வேனேனை மாசற்ற மணிகுன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே ஆவாவெல்ல வெல்ல கல்வேனேனை மாசற்ற மணிகுன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே. சுவாய் நம்ம திருச்சிட்டபுளையா. மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்குன்னு சொல்ற அந்த பாட்டை இந்த பாட்டுல கொண்டாந்து இணைச்சு பேசில்தாம் ஈசனே எந்தாய் என்று பேசினால் மாயை விலகும், திருநீறு பூசினால் வினைகள் தீரும், அதனால பெருமானை போற்றினால் ஆணவம் அடங்கும் என்ற செய்திய சொல்ற பாட்டுன்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து வண்ணந்தான் சேயதன்று. நித்திலாமா வாங்க. அடின்னு கேட்டுக்கிறீங்க ஐயா. சரி, முரளின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. சித்ரா வாங்க. முரளி படிக்கிறீங்களா? முரளி ஐயா. ஐயா படிக்கிறேங்க ஐயா. சிவாயம். படிங்க படிங்க. வண்ணம்தான் 25வது பாட்டு. சிவாயம் ஐயா. வண்ணம் தான் செய்யதன்று வெளிதே அன்று அநேகன் ஏகன் அணுவில் இறந்தாய் என்றங்கு எண்ணம்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்தாறு அறியாத எந்தாய் உந்தன் வண்ணம்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கழல்கள் அவை காட்டி வழி அகற்றேனை திண்ணம்தான் பிறவாமல் காத்தாட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே. நன்றிங்க ஐயா. சிவாய நம. என்னுடைய எண்ணத்துல தடுமாற்றம் இருந்தால் நான் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்படுவேன். ஆனா என்னுடைய எண்ணத்துல தடுமாற்றம் இல்லாமல் நான் திண்ணமாக இருந்தால் பெருமான் என்னை பிறவாமல் ஆட்கொள்வான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து சிந்தனை நிந்தன காக்கி. சித்ரா வாங்க. ஐயா கேட்டுக்கிறேங்க ஐயா. டியூட்டில இருக்கேன், வண்டி டைம். வாழ்க வாழ்க வாழ்க. கேட்டுக்கினே டியூட்டி போங்க. ஆமா ஆமா. சரஸ்வதி அம்மா கேட்டுக்கினே டியூட்டிக்கு போலாம். நன்றி. சரஸ்வதி அம்மா வாங்க. சரிங்கய்யா. சிந்தனை நின் தனக்கு ஆக்கி நாயினேன் தன் சிந்தனை நின் தனக்கு ஆக்கி நாயேனேன் தன் கண்கினை நின் திருபாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்குன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்னார வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை வந்தனை ஆட்கொண்டு
உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அனையமே நீ தந்தனை செந்தாமரை காடு அனையமே நீ தனிச்சுடரே இரண்டும் இலி தனிய நேர்க்கே தனிச்சுடரே இரண்டும் இலி தனிய நேர்க்கே. ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவிகமேயாக இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் என்ற சேக்கிழார் பாட்டு இங்க இருந்து வந்ததுன்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினேன் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலக்கேயாக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்காக என்ற இந்த மணிவாசகத்தை தான் அந்த பாட்டு வந்துட்டு எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து தனியனேன் பெரும் பிறவி 27. நடராஜே ஒரு பாட்டு பாடிங்க. தனியனேன் இல்லை இருக்கா? இருக்காரா? வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. சத்தமா படி. தனியேனேன் பெரும்பிறவி பவ்வ தெம்ப தடம் திரையால் எற்றுண்டு பற்றொண்டின்றி கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமார் என்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதலந்தம் இல்லாமல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கே முனைவனே முதலந்தம் இல்லாமல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கே. அதாவது நான் உய்யுமாறியது அஞ்செழுத்து ஓதுல் தான். அதனால தையலார் மையலிலே தாழ்ந்து விழக்கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழுருவி உய்யுநெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவார் என்று அந்த அஞ்செழுத்தை ஓங்காரத்தோடு சேர்த்து சொல்லணும் என்பதற்காக அங்க சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாரு. அதனால என்னே உய்யுமார் என்றே அஞ்செழுத்தின் புனை பிடித்தல், அதை ஓங்காரத்தோடு ஓதுதல். வாழ்க வாழ்க. அடுத்து கேட்டாரு மரியாதை படி. ஞானப்பிரகாசம் எப்படி? ஞானப்பிரகாசம் படிங்க. மரியாதான் இருக்காங்களா? அடுத்து சங்கரையா வாங்க. ஐயா வெளியில போயிருக்காங்க, அடியார பாட சொல்லுங்க ஐயா. சங்கரையா வாங்க. கேட்டாரும் அறியா 28வது பாட்டியா? ஒண்ணு இல்லையா, ஒரு பாட்டாவது கிடைக்குமான்னு பார்த்தேன். இன்னைக்கு அடியனுக்கு திருமண நாள் ஐயா, 18வது திருமண நாள். ஒரு பாட்டாவது கிடைக்கிறேன்னு கிடைச்சிச்சு ஐயா, சந்தோஷம். கடைசியாவது கேட்டீங்க, கேட்டாரும் படிங்க. சரிங்க சரிங்க. திருப்பள்ளி நீங்க தான் படிச்சீங்களா? ஆமா ஆமா ஐயா, திருப்பள்ளி பதிக பாட்டு சொல்றேன் ஐயா. பாடுங்க. கேட்டாரு மரியாதை. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். கேட்டாரும் நன்றிங்க ஐயா. கேட்டாரும் அறியாதான். அந்த மனம் பிறந்தால உங்களுக்கு கேடு ஏதும் இல்லைன்னு இந்த பாட்டை கொடுத்திருக்காரு. கேட்டாரு மரியாதான் கேடு
வாழ்க வாழ்க. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. கேட்டாரும் அறியாதான் கேடொன்றில்லாம் கிளையிலாம் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்களும் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசித்து நாயினர்க்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்தென்னை மீட்டேயும் பிறவாமற் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்செய்தானே எம்பெருமான் செய்திட்ட விச்செய்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிகள். மனம் புணர்ந்த நன்னாள்ல மணமக்களை சிவமும் சக்தியுமாக பாவித்த அதனாலே அந்த எதுக்காக சிவமும் சக்தியாக மீண்டும் பிறவாமல் இருப்பதற்காக. அது இறந்தாதானே பிறப்பதற்கு. அதனால மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டான் என்ற இந்த மனம்புட நன்றாலும் உங்களுக்கு பெருமான் கொடுத்த பாடு. அதனால நீங்க மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கரிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல குதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆளுடும் பெருந்தகை எல்லா சார்பிலையும் உங்க 2 பேரையும் வாழ்த்துறேன். வாழ்க வாழ்க வாழ்க. பாடுங்கம்மா பாடுங்க. சித்ராமா பாடுங்க. 29 விச்சைதான் இது ஒப்பதுண்டா 29 திருச்சகத்துல 29 பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். விச்சைதான் இது ஒப்பதுண்டோ கேட்கின் மிகு காதல் அடியார்த்தம் அடியனாக்கி அச்சந்தீர்த்தாட்கொண்டான் அமுதம் ஊறி அகம் நெகவே புகுந்தாண்டான் அன்பு கூற அச்சன் ஆண் பெண்ணலி ஆகாசமாகி ஆரலாய் அந்தமாய் அப்பால் நின்ற செச்சை மாமலர் புரியும் மேனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அப்ப சைவம் என்பது அச்சம் தீர்த்து ஆட்கொள்ளுதல். பொதுவா பயபக்திவாங்க. பலவேறு தெய்வங்களை வழிபட்டா இந்த தெய்வத்தை கூட அந்த தம்மோடு கூட இந்த பலவேறு தெய்வங்களை வழிபடுறது பயத்தை உண்டாகிறதுக்கு அதுக்கு பயபக்தினே பேர் இதுக்கு. ஆனால் இங்க அச்சம் தீர்த்து ஆட்கொள்ளல் அதான் அடுத்த பாட்டுலயும் சொல்லி காட்டுவாரு. ஆனா அத நம்முடைய இவர அப்பர் சாமி பாட்டுல சொன்ன நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் என்ற அச்சம் தீர்த்து ஆட்கொள்ளுதல். வாழ்க வாழ்க. அந்த அச்சத்தை தீர்க்கணும் அடுத்த பாட்டுல சொல்லுவா தேவர்கோ அறியா தேவதேவன். பாடுங்கம்மா. வாங்க ஸ்ரீதேவையா வாங்க. 30வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். தேவர்கோ அறியாத தேவதேவன் தேவர்கோ அறியாத தேவதேவன் செடும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாலும் பாகத்து எந்தை யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாம் ஆர்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவன் அடியாரோடும் மேலும் குடைந்து ஆடி ஆடுவோமே மேவினோம் அவன் அடியாரோடும் மேலும் குடைந்து ஆடி ஆடுவோமே. சிற்றம்பலம். நாம் யாருக்கும் குடியல்வோம். யாருக்கும் நாங்க அடிமை இல்லை பெருமானை தவிர. அதனாலே யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம். எதனாலே மேவினோம் அவனடியே அடியாரோடும். அடியாரோடு கலந்து விட்டால் அந்த அடியார்கள் நம்மை கொண்டு போய் ஆண்டவனத்திலே சேர்த்து விடுவார்கள். அதனாலே நாம் யாருக்கும் குடியல்ல என்ற அந்த அச்சம் தீர்த்து ஆட்கொண்ட
செய்தியை சொல்ற பாட்டு என்று சொல்லி இதோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். ஐயா என்ன பாடவே விடலையா ராஜா என்ன மறந்துட்டீங்களா? இப்ப பாடுங்கம்மா, வாழ்த்து பாடுங்கம்மா. பொன்னூசல் பாடுங்க. பொன்னூசல் பாடுறீங்களா? 6வது பாட்டு பொன்னூசல். அதான் முதல் பதியத்துல படிச்சாங்க. அதுக்கு மெய்யுணர்தல்ல படிச்சீங்க. 2வது சுத்து இப்பதான் மொத்தம் 30 பேர் கலந்துக்கிறாங்க. 30 பாட்டு படிச்சுட்டோம் இப்ப நம்ம ஆளுக்கு ஒண்ணு. முதல்ல இருந்தா வரவே இல்லையா? நான் வரவே இல்லை, படிக்கவே இல்லை. அப்படிங்களா? சொக்கம்மாள் கூப்பிட்டுறாங்க, வரலீங்களா? சரி, ஓகே, படிங்கம்மா. பொன்னூசல் படிங்கம்மா. சிவாயிரம் வேற படிக்க சொல்லுங்க. படிங்க சொல்லுங்க. படிங்க. அரியன் கோவம் வேணாமா? கோவப்படாது. நன்றிங்க. கணபதி வரலான்றது சொக்கம்மாள் கூப்பிட்டாங்க. வரலையா என்னன்னு தெரியல. பாட சொல்லலாம் சிவா. அவன் திரும்ப படி. படிங்கம்மா. சிவாயிரம் இல்லையா? வேற படிக்க சொல்லுங்க யாருக்கிட்டயா? ஐயா அம்மா படிக்கட்டுங்களா? படிங்க. ஐயா யாரு பாடுறதோ அவங்க பாடினா இந்த பிரச்சனையே வராது. ஏன்னா அவங்க வரிசையா கூப்பிடுறாங்க, அவங்க கூப்பிடுறவங்க பாட்டா நல்லது. நான் பாடுறேன், நீ பாடுறேன், என்ன விட்டுச்சு உன்னை விட்டுச்சுன்றாங்க. அதனால ஐயா யார கூப்பிடுறோம் அவங்க வரிசையா கூப்பிடுறாங்க, அவங்க வரல. வாங்க திலகவதி அம்மா வாங்க. சொக்கமா பாட சொல்லுங்க. சொக்கமா பாட சொல்லுங்க. திருப்பூர் பாட சொல்லுங்க. எத்தனாவது பாட்டு பாடுவாங்கயா? 6வது பாட்டு படிங்க. சொக்கமால் சிவாய நம படிங்க. ஆறாவது பாட்டு பாடுங்கம்மா. அம்மா சொக்கமாம்மா எல்லாரும் சொல்றாங்கல்ல, பாடுங்கம்மா நீங்க ஒரு பாட்டு. வெளியே பூ எடுத்துக்கிறோம்மா. சிவாய நம்ம பூ கிள்ளிக்கிறாங்க. ஆமாமா படி சொல்லுமா. நான் கோவம்லாம் ஒண்ணும் இல்லைம்மா. அதுல நீங்க கோவமாகறீங்களான்னு பாட சொல்றோமா? வேற இல்லம்மா இல்ல வெளியே இருக்கிறதுனால வேற ஒண்ணும் இல்லம்மா. போய் வரம்மா, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்கம்மா சரிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை காதாடு கொன்றை தடையா நடியாருள் கொதாட்டி நாயனை ஆட்கொண்டு என் சொல் பிறவே இதோட வண்ணம் திகழ பிறப்பருப்பான் காதாடு குண்டலங்கை பாடி கசிந்து அன்பான் போதாடு போன்முலையேர் பொன்னோ சல்லாடாமோ காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பால் போதாடு போன்முலையேர் பொன்னோ சல்லாடாமோ பொன்னோ ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றி. கதவு மடைக்க வாங்க. தனலட்சுமி வாங்க. வாங்க லலிதா. இல்ல லலிதா அம்மா வாங்க. விடுமின் வேங்கலி பாட்டுங்களா? படிங்க. யார் பாடுறீங்க? பாடுங்க, நீங்க தான் பாடுங்க. விடுமின் வெகுளி வேட்கை பாடுங்க. சரிங்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையா நடிக்கு பெருசாத்தோ
ஓடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்களையே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்த்து பட்டமால் படிங்க வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் அகுதுரும் கழுமல பலநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். பரமேஸ்வரி அம்மா வாங்க. பரமேஸ்வரி அம்மா வாங்க. தனம் தரும் கல்வி தரும். சிவாய் நம்ம ஐயா மற்ற அடியார்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா, கேட்டுக்கிறேன். நன்றிங்க ஐயா. ஐயா அடியார் பாடுறேங்க ஐயா. நீங்க படிச்சிருக்க. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வலமையும் குன்றாத இளமையும் கழுவினி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துளையாத நித்தியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் உறவாகும் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. நடராஜையா, இப்ப கார்த்திகை மாசம் அடுத்த மார்கழியில திருவம்பா படி போறோம். திருவம்பா படிக்கிறத நல்ல கணவன் மனைவியும் தான். அதனால அன்பு அகலாத மனைவின்னு கேட்டுறீங்க. தை பிறந்தா அன்பு அகலாத மனைவி பிரார்த்தனை. கண்டிப்பாங்க. சிவபெருமானே சிவசிவா யார் யாருக்கு என்னவோ அதுதான் கிடைக்கும். அத பெருமான் கொடுப்பார். நம்மளோட திருநோக்கம் இருக்கணும்ல, நம்ம முயற்சி பண்றது ஒரு இருக்கணும். வேண்டத்தக்க தருவாய் வேண்ட முழுதும் தருவாய். நன்றிகள். ஆரியரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். வேற யாருன்னா படிக்க போறாங்களா ஐயா? வாழ்க அந்த படிச்சிருக்கீங்க. நீங்க படிங்க ஐயா. ராஜா ஐயா. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரணாகுமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மைகளாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சியிலும், பிறகு 9:50க்கு திருத்தொண்ட தொகையும், சரியாக 10 மணிக்கு பொன்னூசலும் பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அந்த வகையில் அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு அமைகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கம். அனைவருடைய திருவடிகளை வணங்கிக் கொள்ளும். நன்றி சாமி. வாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம ஐயா.